Question number third question. If triangle ABC is an isosceles triangle with angle C equal to 90 degree and AC equal to 5 centimeter, then AB என்ன? ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க? ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். ஐசாசலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸ்கெலின் ட்ரையாங்கிள்னா மூணு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மூணு சைடு டிஃப்ரெண்ட். ஸ்கெலின் ட்ரையாங்கிள்னா மூணு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மூணு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஐசாசலஸ்னால் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஐசாசலஸ் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதில் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்னன்னா ரைட் ஆங்கிள்டு ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் படம் போட்டாகும். ஐ எம் கோயிங் டு ட்ரா த டயக்ராம். டயக்ராம் போட்டாகும். அது இல்லாமல் ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் 90. இந்த ஆங்கிள் 90. இப்படி கட்டை போட்டால் 90 டிகிரி இருந்தாலும் அதில் எழுதிடுறேன். இந்த கட்டை போட்டாலே 90. ஆங்கிள் சி 90. அப்போ இந்த இடத்துல சி போடணும். அப்போ இங்கே என்ன இருக்கு? ஏ பி சி. இப்போ ஏ இங்கே எழுதணும், பி இங்கே இருக்கு. அப்போ ஏபிசி இஸ் அன் ஐசாசலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் ஆங்கிள் சி 90 டிகிரி. சரி, இதில் எந்த சைடு ஈக்குவலு? இந்த ரெண்டு சைடு ஈக்குவல். இப்படி போட்டால் மார்க் போட்டால் ஈக்குவலுக்கு மார்க்கிங். இது ஆங்கிள் சி 90 டிகிரி. டயக்ராம் வரைஞ்சாச்சு. ரெண்டு சைடு ஈக்குவல். இது வந்து ஏபி வந்து ஹைபாட்டனிஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏசி வந்து 5 ஏசி 5. ஏசி வந்து 5 சென்டிமீட்டர். ஏசி 5 சென்டிமீட்டர். அப்போ ஏசியும் பிசியும் ஈக்குவல். ஏன் என்ன காரணம்னா ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவல். அப்போ இது ஒரு 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர். இது பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏன் பாக்ஸில் போட்டிருக்கேன்னா அவங்க கொடுக்கல. அது நம்ம தெரிஞ்சது. ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவல்னால இது 5 இது 5. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் ஏபி என்ன? இப்போ ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். வி வாண்டட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஏபி. இந்த ஏபி என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ பைத்தாகரஸ் தியரம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டாலே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து. 5th கூட இருக்கு பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம் the square of the hypotenuse AB square is equal to sum of the square of other two sides, sum of the square of other two sides, AC squared plus BC squared. AC squared plus BC squared. AC எவ்வளோ? 5 squared. BC எவ்வளோ? 5 squared. 5 squared 25. 5 squared 25. 25 plus 25 50. 50 வந்து டிவைட் பண்ணுறோம். 50 டிவைட் பண்ணால் 2 டேபிள். ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். 2 டேபிளாக டிவைட் பண்ணால் 25. 5 டேபிள் 5 1. அப்போ ஏபி ஸ்கொயர் என்ன வருது? 50. இப்போ நம்மளுக்கு தேவை ஏபி. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன், அந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50. 50 என்ன? 2 into 5 into 5. இப்போ தான் டிவிஷன் போட்டேன். 2 into 5 into 5. அப்போ 2 5க்கு ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். 2 5க்கு ஒரு 5. இந்த 2க்கு பேர் கிடையாது, அதனால் 5 root 2. அப்போ ஏபி ஈக்குவல் டு 5 root 2 சென்டிமீட்டர். அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன? 5 root 2 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது ஆப்ஷனு? 4 ஆப்ஷன் ஏபிசிடி. இந்த டி ஆப்ஷன் கட் ஆகுது. ஆப்ஷன் டி 5 root 2 சென்டிமீட்டர்.
ஆப்ஷன் டி 5√2 சென்டிமீட்டர் ஆன்சர். இப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சாச்சு 5√2 சென்டிமீட்டர். தென் த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். அது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஈஸியாக அப்ளை பண்ணி ஒரு சைடு கண்டுபிடிச்சிடலாம்.